ஒவ்வொரு காலநிலை மாற்றத்தையும் விழா எடுத்து கொண்டாடப்படுவது நம்முடைய பாரம்பரிய வழக்கமாகும். அப்படி குளிர்காலம் முடிந்து வசந்த காலத்தை வரவேற்கக்கூடிய விதமாக கொண்டாடுவதே வசந்த பஞ்சமி ஆகுங்க. இந்த வசந்த பஞ்சமி நாளில் பார்க்கக்கூடிய இடங்களில் மஞ்சள் நிறமாக காட்சியளிக்குமாங்க. இந்த நாளில் மட்டும் மஞ்சள் நிறத்துக்கு ஏன் இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கப்படுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சரஸ்வதி தேவி பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரஸ்வதி தாயே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வசந்த பஞ்சமி என்பது அறிவு, கலை மற்றும் இசையின் தெய்வமாக விளங்கக்கூடிய சரஸ்வதி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனிதமான நாளாக சொல்லப்படுதுங்க. வசந்த காலத்தினுடைய தொடக்கத்தில் தமிழ் மாதமான தை மாதத்தின் வளர்ப்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதியில் வசந்த பஞ்சமி விழாவானது கொண்டாடப்படுது. இந்த வருஷம் ஜனவரி 23ஆம் தேதி மங்களகரமான வெள்ளிக்கிழமை நாளில் வசந்த பஞ்சமியானது கொண்டாடப்பட இருக்குதுங்க. சரஸ்வதி தேவிக்கு உரிய நிறமான வெள்ளை நிறம் குறிப்பிடப்பட்டாலும் கூட வசந்த பஞ்சமி நாளில் மஞ்சள் நிற ஆடை அணிந்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. மஞ்சள் நிறத்திலான பொருட்களை சரஸ்வதி தேவிக்கு அன்றைய நாளில் படைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும். ஏன் இந்த நாளில் மட்டும் மஞ்சள் நிறத்துக்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வசந்த பஞ்சமி குளிர்காலம் முடிவடைந்து வசந்த காலத்தின் தொடக்கத்தை குறிப்பதாகுங்க. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கடுகு வயல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிற பூக்கள் பூத்திருக்குங்க. பூமி ஒரு தங்க போர்வையால் போத்தியது போல காட்சி அளிக்குமாங்க. இயற்கையில் இந்த மாற்றத்தை வரவேற்கும் விதமாக மக்கள் மஞ்சள் நிறத்தை அணியறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம் தூய்மை, அமைதி மற்றும் அறிவின் அடையாளமாகவும் சொல்லப்படுதுங்க. சரஸ்வதி தேவிக்கு ரொம்பவே பிடித்தமான நிறங்களில் மஞ்சள் நிறமும் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாளில் தேவிக்கு மஞ்சள் நிற பூக்களை அணிவித்து மஞ்சள் நிற ஆடையை அணிந்து நம்ம வழிபடுவது விசேஷமான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க. ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தோம்னா மஞ்சள் நிறம் அறிவு மற்றும் ஞானத்திற்கு அதிபதியான குரு பகவானுக்கு, அதாவது வியாழனுக்கு உரிய நிறமாகவும் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே வசந்த பஞ்சமி நாளில் மஞ்சள் நிறம் அணிவதும் ஜாதகத்தில் குருவின் ஆதிக்கத்தை வலுப்படுத்தி புத்திசாலித்தனத்தையும் செழிப்பையும் தரும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் சூரிய ஒளியை போன்றதாகுங்க. இது மனதில் உற்சாகம், தன்னம்பிக்கை மற்றும் நேர்மறையான எண்ணங்களை வளர்க்க செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய தொடக்கங்களுக்கு இந்த நிறம் மங்களகரமானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. வசந்த பஞ்சமி நாளில் மஞ்சள் நிற ஆடை அணிந்து கேசரி, லட்டு, குங்குமப்பூ சேர்த்த இனிப்புகள் போன்றவற்றை சரஸ்வதி தேவிக்கு படைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. அது மட்டும் இல்லாமல் நாணம், செழிப்பு, மங்களகரமான வாழ்க்கையை பெறுவதற்கு இந்த வசந்த பஞ்சமி நாளில் சரஸ்வதி தேவியை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். மாணவர்கள் தங்களுடைய புத்தகங்களையும் கலைஞர்கள் தங்களுடைய இசைக்கருவிகளையும் சரஸ்வதி தேவிக்கு முன்னாடி வைத்து சரஸ்வதி தேவியுடைய ஆசையை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வசந்த பஞ்சமி ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா வளர்பிறை 5வது நாளில் கொண்டாடப்படுதுங்க. 2026ஆம் ஆண்டில் இந்த புனித விழா பார்த்தீங்கன்னா ஜனவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்பட இருக்குதுங்க. பிரபஞ்சம் உருவாக்கப்பட்ட பிறகு பிரபஞ்சத்தை சுற்றிலுமே அமைதியும் மந்த நிலையும் இருந்தபோது பிரம்மா தனது கமலத்திலிருந்து தண்ணீரை பிரபஞ்சத்தின் நனவு, ஒளி மற்றும் அறிவை ஊற்றியிருக்கிறாரு. அந்த தெய்வீக தருணத்தில் சரஸ்வதி தேவி வெண்ணிற ஆடையில் அலங்கரிக்கப்பட்டு கைகளில் வீணையை ஏந்தபடி தோன்றிருக்கிறாங்க. இதனால தான் வசந்த பஞ்சமி சரஸ்வதி தேவியின் அவதார நாளாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நாள் அறிவு, ஞானம், விவேகம், பேச்சு மற்றும் படைப்பு சக்தியை வழிபடுவதற்கான ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாகவும் சொல்லப்படுது. இந்த நாளில் சரஸ்வதி தேவியை வழிபட்டோம் அப்படின்னா அறிவு, நினைவாற்றல் மற்றும் அறிவு
சார்ந்த திறன்கள் அனைத்துமே நன்றாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. வசந்த பஞ்சமி வசந்தத்தின் வருகையை கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான விழாவாகுங்க. கடுமையான குளிர்காலத்திற்கு பிறகு இயற்கை புதிய வாழ்க்கையில் நிரப்பப்படும் போது வயல்களில் மஞ்சள் கடுகு பூக்கள் பூக்குமாங்க. மரங்களில் புதிய மொட்டுக்கள் துளிர்விட தொடங்குமா. வளிமண்டலம் மகிழ்ச்சியில் நிரம்பும் போது வசந்த காலம் வருகிறது அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா வேதங்களில் வசந்தம் ரிதுராஜ் என்றும் அழைக்கப்படுதுங்க. அதாவது அனைத்து பருவங்களிலுமே சிறந்ததாகுமா. இந்த பருவம் மகிழ்ச்சி, ஆற்றல், அன்பு மற்றும் அழகின் அடையாளமாகவும் சொல்லப்படுது. வசந்த பஞ்சமி இந்த மகிழ்ச்சியான பருவத்தை வரவேற்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகையாகுங்க. இந்த அற்புதமான வசந்த பஞ்சமி நாளில் மஞ்சள் நிறத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க. மஞ்சள் நிறம் அறிவு, செழிப்பு, உற்சாகம் மற்றும் நேர்மறையான ஆற்றலின் அடையாளமாகுங்க. இந்த நாளில் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற ஆடையை அணிந்து சரஸ்வதி தேவிக்கு மஞ்சள் நிற பூக்கள், மஞ்சள் நிற ஆடைகள் மற்றும் மஞ்சள் நிற இனிப்புகளை வைத்து வழிபாடு செய்வாங்க. இந்த பண்டிகை மாணவர்கள், ஆசிரியர்கள், கலைஞர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் இசைக்கலைஞர்களுக்கு ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாளில் செய்யக்கூடிய தானம் மற்றும் வழிபாடு அறிவை பெருக்குவதற்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீக்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே வசந்த பஞ்சமி கல்வியை தொடங்குவதற்கு மிகவும் மங்களகரமான நாளாகுங்க. இந்த நாளில் வித்யாரம்ப் என்று அழைக்கக்கூடிய இளம் வயது குழந்தைகளுக்கு எழுத்து விழாவை நடத்துவது சிறப்பானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. வசந்த பஞ்சமியில் கல்வியை தொடங்குவது ஒரு குழந்தையை புத்திசாலித்தனம், பண்பட்ட மற்றும் அறிவாளராக ஆக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வி, கலை, இசை இல்லைன்னா வேறு ஏதேனும் படைப்பு வேலைகளில் தொடர்புடைய புதிய முயற்சிகள் செய்வதற்கு இந்த நாள் ரொம்பவே மங்களகரமான நாளாகும். வசந்த பஞ்சமி ஒரு மங்களகரமான நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய பொருள் இந்த நாளில் எந்த ஒரு மங்களமான பணிகளை தனித்தனியாக மங்களகரமான நேரத்தை தேட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லைங்க. திருமணம், இல்லறம், பெயர் சூட்டக்கூடிய விழா, வித்தியாரம் போன்ற விழாக்கள் பஞ்சாங்கத்தை கலந்தாசிக்காமல் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாங்க. அதனால தான் வசந்த பஞ்சமி ரொம்பவே புனிதமானது மற்றும் புனிதமான தேதியாகவும் சொல்லப்படுது. வசந்த பஞ்சமிங்கிறது அறிவு, கலை, கலாச்சாரம் மற்றும் இயற்கையை கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகையாகுங்க. இதனால் சரஸ்வதி தேவியுடைய ஆசைகளை பெறுவதற்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஞானம், அறிவு மற்றும் நேர்மறையான ஆற்றல்களை பெறுவதற்கும் ஒரு சிறப்பான நாளாகவும் சொல்லப்படுது. மேலுமே வசந்த பஞ்சமி பருவ மாற்றத்தை குறிப்பது மட்டும் இல்லாமல் ஆன்மீக விழிப்புணர்வையும் படைப்பு ஆற்றலையும் புதுப்பிக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுது. இந்த வசந்த பஞ்சமி நாளில் சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அறிவு, கலை சிறப்பாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி வசந்த பஞ்சமி விழாவானது கொண்டாடப்பட இருக்குதுங்க. 22/1/2026ஆம் ஆண்டு அதிகாலை 2:09 மணிக்கு தொடங்கி மறுநாள் அதாவது 23/1/2026ஆம் ஆண்டு நள்ளிரவு 12:51 மணி வரைக்கும் பஞ்சமி திதியானது முடிவடையுதுங்க. பஞ்சமி திதியின் போது பூஜை செய்வது ரொம்பவே முக்கியமானதாகும். இந்த நேரம் வழிபாட்டுக்கும் புதிய தொடக்கங்களுக்கும் ரொம்பவே சாதகமானதாக சொல்லப்படுதுங்க. வசந்த பஞ்சமி நாளில் சரஸ்வதி தேவியை வழிபட்டு நம்முடைய அறியாமை, சோம்பல் அனைத்துமே நீங்கிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அறிவும் தெளிவும் நமக்கு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கு கல்வி ஞானமானது உண்டாகும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. கல்வி, ஞானம், கலைகளின் கடவுளாக சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவியின் அவதார நாளே வசந்த பஞ்சமி நாளாக அழைக்கப்படுதுங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி ஜெயந்தி, சரஸ்வதி பஞ்சமி அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த நாளில் சரஸ்வதி தேவியை நம்ம வழிபட்டோம்னா கல்வி, ஞானம், கலைகள், இசை போன்ற துறைகளில் நம்ம சிறந்து விளங்கலாங்க. பஞ்சமி திதி மாதந்தோறும் 2 முறையானது வருதுங்க. இதில் தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பஞ்சமி திதியானது வசந்த பஞ்சமி அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த பஞ்சமி வழிபாடு தமிழ்நாட்டில் ரொம்பவே குறைவாக இருக்குது அப்படின்னாலும் கூட வட மாநிலத்தில் ரொம்பவே பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுதுங்க. வட மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விழாவை 5 நாட்கள் கொண்டாடுவது வழக்கமாகுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி இருக்குதுங்க.
9 நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய நவராத்திரி விழாவின் கடைசி 3 நாட்களில் தான் சரஸ்வதி தேவியை போற்றி கொண்டாடுவாங்க. ஆனால் வடநாட்டில் இந்த நவராத்திரி நாட்களில் துர்க்கையை விதவிதமாக அலங்காரம் செஞ்சு வழிபாடு செய்வாங்க. அதே நேரம் வசந்த பஞ்சமி நாளில் சரஸ்வதியை வழிபாடு செய்வாங்க. இந்த வசந்த பஞ்சமியானது பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், ஆசாம், திரிபுரா, ஒடிசா, மேற்கு வங்காளம் போன்ற பகுதிகளில் வசந்த பஞ்சமி நாள் நடைபெறக்கூடிய சரஸ்வதி வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. மேற்கு வங்காளத்தில் வசந்த பஞ்சமி நாளில் தான் குழந்தைகளுக்கு கல்வியை தொடங்குவாங்களாமாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.